நமக்கு இப்போ 2 ஸ்ட்ரீம்ஸ் இப்ப நமக்கு இருக்கு. கோர் சர்வீசஸ் அட் த சேம் டைம் ஐடி சர்வீஸ். இப்ப நம்ம கோர்ல என்ன பண்றோம்? கோர் சைட்ல வந்து நம்ம ஒரு சிப் டிசைன் பண்றோம். அதுல டிரான்சிஸ்டர், அதே மாதிரி டயோடு இந்த மாரி காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம இத கோர் சைட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம ஐடில என்ன பண்றோம்? அப்படிங்கிறது நமக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கணும்ல. அதுக்காக தான் இந்த செஷன். ஸோ ஸோ அட் த செ ஸோ அதனால நம்ம ஒரு ஃபைனல் இயர் வரும்போது, நம்ம வந்து கோர் போகலாமா? இல்ல ஐடி சைட் போலாமா? அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதனால ஐடில என்ன பண்றாங்க? ஸோ இந்த ஸ்ட்ரீம் இருக்கு. இப்ப ஐடில சிஎஸ்சி எடுக்குறாங்க, மெக்கானிக்கல் எடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் சயன்ஸு, சிவிலு, ஈவன் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி படிச்சவங்க கூட ஐடி செக்டார்க்குள்ள வராங்க. ஸோ அப்படி அந்த ஐடில அப்படி என்னதான் பண்றாங்க? ஸோ அத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடில என்ன என்ன ப்ராசஸ் இருக்கு? அதுல என்னென்ன ரோல்ஸ் இருக்கு? அதுல நம்ம எந்த ரோல் நம்ம செலக்ட் பண்ணலாம்? ஸோ இதுல நம்ம இந்த ஐடில எப்படி எப்படிலாம் நம்ம செலக்ட் ஆகலாம்? எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணலாம்? ஸோ இத பத்தின ஒரு பிரீஃப் ஸ்மால் செஷன், த இன்ட்ரோடக்ஷன் டூ ஐடி சர்வீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இப்ப நம்ம ரெகுலரா போறோம். போகும்போது ஒரு கிளாஸ்ல என்டர் ஆகுறோம். என்டர் ஆனோனே நமக்கு வேலையா நமக்கு என்ன நடக்குறாங்க? நம்ம சாரும், மேமும் நமக்கு என்ன பண்றாங்க? அட்டெண்டன்ஸ் எடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியடும் அட்டெண்டன்ஸ் எடுக்குறாங்க. அதே சமயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீரியடும் அட்டெண்டன்ஸ் எடுக்குறாங்க. எதுல எடுப்பாங்க? ஒரு நோட்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு 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 பிங்க் கலர் ஒரு பைண்டிங் போட்டு ஒரு ஸ்மால் ஒரு புக் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு நாளும் பேர் வாசித்து, அதுல டிக் போட்டுட்டே வருவாங்க. டெய்லி ஒவ்வொரு பீரியடும். ஸோ இந்த ஒன்ஸ் நம்ம இந்த அட்டெண்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம், இத என்ன பண்றாங்க அடுத்து சிஸ்டம்ல என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுவல் வந்துருச்சு. ஒன்ஸ் நம்ம இந்த எடுத்த பிறகு இம்மீடியட்டா நம்ம சிஸ்டம்ல என்டர் பண்றோம். ஸோ இது நம்ம ஒரு ஸ்டூடண்ட் வந்து நம்ம காலேஜுக்கு அந்த பீரியட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 வேல பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்லயும் எழுதிக்கிறோம். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சிஸ்டம்லயும் அது சேம் வொர்க்க ஜாப் பண்றோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஒரு மேனுவல் ப்ராசஸ். இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஒரே அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம 2 வகையான வேலைகள செய்றோம். அதுக்கப்புறம் டைம் கன்சியூமிங். கரெக்ட்டா நம்ம ஃப இப்போ இப்போ இமேஜின் நம்ம ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 15 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா, இப்ப நம்ம காலேஜ் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருப்பாங்க. இப்ப 100 பேரோட டைமுமே இங்க நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னதான் நம்ம வந்து சிஸ்டம்ல என்டர் பண்ணாலும், நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம என்டர் பண்றோம். ஸோ தேர் இஸ் அ மோர் சான்ஸ் எரர் வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இதுக்கு அப்புறமா ரியல் டைம் அப்டேட்ஸ். ஸோ இப்ப நம்ம காலேஜ்ல பிரின்சிபல் சார் இருக்காங்க, இல்லாட்டி டைரக்டர் சார் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு அவங்க பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்ல 2ண்ட் இயர் ஏ செக்ஷன் இல்லாட்டி ட்ரிபிள் இ 3rd இயர் பி செக்ஷன்ல எத்தன ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க? எந்த பீரியட்ல எத்தன ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க? அப்டின்னா நம்ம இப்ப மேனுவலா என்ட்ரி போடும்போது நம்மளால உங்களுக்கு தெரியுமா? ரியல் டைமா? யாருக்குமே எந்த விசிபிலிட்டியுமே இருக்காது. இது இன்னொரு ப்ராப்ளம். இது போக ஸ்டூடண்ட்ஸா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? இப்ப நம்ம ஒரு செம் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர் கிட்ட எழுதுறோம். ஸோ, இப்போ ஒவ்வொரு பேப்பர்லயும் நம்ம எவ்ளோ அ அட்டெண்டன்ஸ் இருக்கு அப்டின்னு பார்க்கணும் அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல உள்ள ஸ்டாஃப்ஸையும் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணா தான் இப்ப கிட்டத்தட்ட நம்ம 6, 7 ஸ்டாஃப்ஸ அப்ரோச் பண்ணா தான், நமக்கு அந்த செமஸ்டர்ல எவ்ளோ அட்டெண்டன்ஸ் இருக்கு அப்டிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த இந்த மேனுவல் ப்ராசஸ்ல இருக்கு.
ஸோ அதனால நம்ம காலேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு புது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு இது மேனுவல் ப்ராசஸா இருக்கு. ஒரு ரெக்கரிங்கா இருக்கு. அது இவ்ளோ அ ப்ராப்ளம்ஸ் இருக்கனால, நம்ம இத சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜ் நினைக்கிறாங்க. ஸோ இத எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இது 2 வகையா பண்ணலாம். ஒண்ணு நம்ம காலேஜ்ல ஏதாவது ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களே அதுக்கான சொல்யூஷன வந்து நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம காலேஜ்ன்னு ஒரு கம்பெனிய ஹையர் பண்ணலாம். ஒரு கம்பெனிய ஹையர் பண்ணி, அவங்கள்ட்ட இந்த ப்ராப்ளம இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்க அந்த சொல்யூஷன குடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ நம்ம காலேஜ் என்ன பண்றாங்க, நம்ம இன்டர்னலாவே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்யூஷன்? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மொபைல் ஆப் உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மொபைல் ஆப்ல வந்து நம்ம எல்லா சார், மேடம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், இன்ஸ்டெட் ஆஃப் அந்த நோட் புக்குக்கு பதிலா, இந்த ஆப்ல வந்து ஒவ்வொரு பீரியட்லயும் அந்த அட்டெண்டன்ஸ் என்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ, இப்போ நம்ம ஆப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பீரியட்லயும் அந்த அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்றனால, ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் என்ன இருக்கு? அந்த ஒரு அவுட்புட் வர்றதுக்கு 2 வேலை செய்றோம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட்லயும் என்டர் பண்றோம். அடுத்து நம்ம சிஸ்டம்க்கு கொண்டு போறோம். ஒரு அவுட்புட்டுக்கு 2 வேலை. ஸோ, இப்ப நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, நம்ம இந்த மொபைல்ல என்டர் பண்றோம். என்டர் பண்ணும்போது, அது டைரக்ட்டா சிஸ்டம்க்கும் போயிருது. ஸோ, ஒரு அவுட்புட் ஒரே வேலையில முடிச்சிடுறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிருச்சு. 2வது டைம் கன்சியூமிங். ஸோ, இப்போ டபுள் ஒர்க்ங்கிறது சிங்கிள் ஒர்க் ஆயிருச்சு. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு டைமும் சேவ் ஆயிருச்சு. ஹியூமன் எரர் வெரி, வெரி லெஸ் சான்ஸ். நம்ம வந்து மறுபடியும் நம்ம அத ஒரு நோட் புக்ல உள்ளத நம்ம பார்த்து நம்ம சிஸ்டம்ல காப்பி பண்ணல. ஸோ, அந்த எரர் சான்ஸும் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கப்புறம் ரியல் டைம் அப்டேட்ஸ். ஸோ, இப்போ 10 மணிக்கு ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம். அந்த மொபைல் ஆப் மூலமா அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்றோம் அப்படின்னா, ஸோ இம்மீடியட்டா 10:05க்கே நம்மளோட மேனேஜ்மென்ட் பிரின்சிபல் சாரோ, இல்ல டைரக்டராலோ இம்மீடியட்டா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்துற முடியும். ஸோ ரியல் டைமா அந்த அப்டேட்ஸ் எப்பவுமே இருக்கும். 2வது ஸோ இது இது ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுது. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 தேவைகள் இருக்கு. என்ன தேவைகள்? ஃபுல் ஆக்சஸ் டூ மேனேஜ்மென்ட். ஸோ, இப்போ அந்த மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அப்டின்னா, இப்போ எல்லாரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்டிதானே? ட்ரிபிள் இருக்கும், இசிஇ, சிவிலு, மெக்கு எல்லாரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ, அந்த எல்லாரோட டீட்டெயில்ஸையும் நம்மள மேனேஜ்மென்ட்டால பார்க்க முடியணும், எடிட் பண்ண முடியணும். ஸோ, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மொபைல் ஆப்ல ஃபுல் ஆக்சஸ் குடுக்குறோம். பட் லிமிட்டட் ஆக்சஸ் டூ ஸ்டூடண்ட்ஸ். ஏன் இப்போ நம்ம என்டர் பண்றோம். இப்போ என்னோட ரோல் நம்பர் என்டர் பண்ணி, என்னோட பாஸ்வேர்ட் குடுக்குறேன் அப்டின்னா, என்னோட அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் வந்து இன்னொருத்தரோட டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடாது. ஸோ, இல்லாட்டி ஒரு கிளாஸோட டீட்டெயில்ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்க என்னால பார்க்க கூடாது. ஸோ, அப்டின்னா இந்த லிமிட்டட் ஆக்சஸ் டூ ஸ்டூடண்ட்ஸ். ஸோ, அந்த நம்ம லிமிட்டட் ஆக்சஸ் அதையும் நம்ம அப்ளிகேஷன்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ, நமக்கு இங்க நம்ம இந்த ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ, இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இப்டி சால்வ் பண்ணலாம் இப்போதைக்கு அப்டின்னு சொல்லி நம்ம காலேஜ் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஃபைன். ஒன்ஸ் இந்த சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ண பிறகு, நம்ம என்ன பண்ண போகலாம்? வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ, இப்ப தான் நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனி பிக்சர் இன் ஆகுது. ஸோ, இப்ப நார்மலா ஒரு கவர்ன்மெண்ட் இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாலத்துல என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு பாலம் கட்டணும்னா, ஃபர்ஸ்ட்டு டெண்டர்ன்னு ஒரு ப்ராசஸ் போடுவாங்க. நீங்க நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல சில நேரங்கள்ல பெரிய ஒரு பாக்ஸ்லலாம் இந்த டெண்டர் பாலம் கட்டுறதுக்கு இவ்ளோ குரோர்ஸ் அப்படின்னு சொல்லி நெறைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் கவர்ன்மெண்ட் டெண்டர் விட்ட பிறகு, நம்ம நெறைய கம்பெனிஸ் வந்து பிட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட இவ்ளோ ரூவால பண்றேன். அது மாரி இன்னொரு கம்பெனி இவ்ளோ ரூவால பண்றேன் அப்படின்னு. லாஸ்ட்டா எந்த கம்பெனி கம்மியான விலையில அந்த வொர்க்க முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் அவார்ட் பண்ணி அத கம்ப்ளீட் ஆகும். பட் பிரைவேட் இப்போ நம்ம காலேஜ் வந்து ஒரு பிரைவேட். ஸோ
இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நெறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனிஸ அப்ரோச் பண்ணணும். ஸோ அது நம்ம எந்த ஐடி கம்பெனி சூஸ் பண்ணலாம்? அது வந்து நம்ம பட்ஜெட் பொறுத்து. இப்ப நம்ம பட்ஜெட் லிமிட்டடா இருந்துச்சு அப்படின்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் சூஸ் பண்ணலாம். ஒருவேள நம்ம பட்ஜெட் ஓகே. நம்ம கொஞ்சம் கூட போகலாம் அப்படின்னா, ஓரளவு நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு பிக் ஐடி சர்வீஸ் கம்பெனி போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்க டிசிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இங்க நம்ம காலேஜ் இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்ளிகேஷனுக்கு டிசிஎஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்க்கு. ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் டிசைன், டெக்னாலஜி கன்ஃபர்மேஷன், எஃபர்ட்ஸ் எஸ்டிமேஷன். ஸோ அப்டின்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு மொபைல் ஆப் இருக்கு அப்டின்னா, அது வந்து நம்ம நெறைய விதமா உருவாக்கலாம். நெறைய கோட் பேஸ் இருக்கு. ஜாவா இருக்கு, சி இருக்கு. இல்லாட்டி லேட்டஸ்ட்டா வந்த ஃப்ளட்டர்ன்னு சொல்லி ஒரு கோட் லெவல் கோடிங் இருக்கு. அது மாரி டார்ட், ரியாக்ட் நேட்டிவ் இப்படி நெறைய வகை கோட் இருக்கு. ஸோ எந்த கோட்னாலும் நம்ம யூஸ் பண்ணி ஆப் பில்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட வந்து நம்ம செங்கல் வச்சு கட்டலாம். அப்படி இல்லன்னா நம்ம அ இன்டர்லாக்கிங் முறையில கட்டலாம். அப்படி இல்லன்னா நம்ம ஓல்டு மெத்தட்ல நம்ம மண் வச்சு கட்டுவாங்க. அந்த மாரி கட்டலாம். இப்படி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. எத வச்சு கட்டினாலும் நம்ம அவுட்புட் வந்து வீடு தான் கட்டப் போறோம். ஸோ சிமிலர்லி நம்ம அவுட்புட் வந்து ஒரு மொபைல் ஆப்பா இருந்தாலும், அது நெறைய கோட் இருக்கு. அதாவது நெறைய டெக்னாலஜி இருக்கு. ஸோ இதுல நம்ம எந்த கோட் பேஸ சூஸ் பண்ண போறோம்? இல்லாட்டி எந்த டெக்னாலஜிய சூஸ் பண்ண போறோம்? ஸோ அத வந்து நம்ம இந்த ஐடி கம்பெனி கூட அங்க டீம் இருப்பாங்க, எக்ஸ்பெர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஃபர்ஸ்ட்டு கான்வர்சேஷன், டிஸ்கஷன் போய் முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகே இந்த ஆப்புக்கு இந்த டெக்னாலஜி இப்போ Flutter இல்லாட்டு React Native சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஸோ இந்த டெக்னாலஜி ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மீன் டைம் என்ன அப்படின்னா, இப்ப நெறைய கம்பெனிஸ் அப்ரோச்சும் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இப்போ React Native எல்லாருமே நம்ம காலேஜ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எங்க டெக்னாலஜில இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப் அப்படின்னு நெறைய பேர் மார்க்கெட் பண்ணுவாங்க. கடைசில நம்ம காலேஜ் வந்து அ எது நமக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கிறது நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டெக்னாலஜிய கன்ஃபார்ம் பண்ண பிறகு, ஹை லெவல் சொல்யூஷன் டிசைன் அப்படின்னா, ஸோ இது யார் பண்ணுவாங்க? நம்ம கால க கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டெக்னாலஜி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ண பிறகு, ஸோ இப்போ ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா, அதுல எத்தன ஸ்க்ரீன்ஸ் வேணும்? எந்த இடத்துல பட்டன்ஸ் வேணும்? என்ன கலர் ஸ்கீம் வேணும்? லோகோ வந்து எப்படி வேணும்? இந்த லிமிட்டட் ஆக்சஸ் அ எத்தன எத்தன யூசர்ஸ் இருப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டா கம்ப்ளீட்டா வந்து ரெடி பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பிசினஸ் ரெக்யர்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் பேரு. அதர்வைஸ் பிஆர்எஸ் டாக்குமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 150 பேஜஸ் கிட்ட மிகப்பெரிய டாக்குமெண்ட்டா வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ட நம்ம அடுத்து ரெடி பண்ணணும். இந்த ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட். ஸோ டெக்னாலஜி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ரெக்யர்மென்ட் டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எஃபர்ட்ஸ் எஸ்டிமேஷன். எஃபர்ட்ஸ் எஸ்டிமேஷன்னா, ஸோ நம்ம இப்போ டிசிஎஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்குறாங்கன்னா, அவங்க இன்ஃபைனைட்டா அவங்க வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அவங்க சும்மா ப்ராஜெக்ட் செஞ்சுட்டே இருக்க முடியாது. என்ன சொல்லணும்னா, டிசிஎஸ் வந்து இத்தன நாள்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு எஃபர்ட்ஸ எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப் வந்து இப்போ ரெடி பண்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ நம்ம ரெக்யர்மென்ட் தெரிஞ்சிருச்சு. டெக்னாலஜியும் டிசைட் பண்ணிட்டோம். பண்ண பிறகு டிசிஎஸ் வந்து நமக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 1 இயர்ல இந்த ப்ராஜெக்ட்ட நான் முடிச்சு தருவேன். அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க. அதே மாரி இத முடிச்சு தர்றதுக்கு எத்தன நபர்கள் வேணும்? ஒரு 1 இயர்ல முடிச்சு தருவேன். ஒரு 10 நாள்ல 10 பேர் வேணுமா? 15 பேர் வேணுமா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த எஃபர்ட்ஸ் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் எஃபர்ட்ஸ் எஃபர்ட் எஸ்டிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் ஃபார்மேஷன். ஸோ இப்போ நமக்கு எஃபர்ட் எஸ்டிமேஷன்லயே நமக்கு வந்து எத்தன பேர் வேணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டீம் ஃபார்மேஷன். ஸோ இப்ப நமக்கு 10 பேர் வேணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா,
டீம் ஃபார்மேஷன்ல நம்ம 10 பேரை வந்து நம்ம டீமுக்கு அசெம்பிள் பண்ணி ரெக்ரூட் பண்ணணும் அந்த இந்த புது ப்ராஜெக்டான டீமுக்கு. ஸோ இந்த டீம்ல நார்மலா யார் இருப்பாங்க? ஒரு 2, 3 ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2, 3 மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி 1 or 2 எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு டீம்லையும். ஸோ ஒன்ஸ் டீம் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணோன்னே the நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு இப்போ ரெக்குயர்மெண்ட் இருக்கு, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டெக்னாலஜின்னு தெரிஞ்சிருச்சு, எஃபர்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம ஆப் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதுக்காக சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. உதாரணமா இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் என்வாயர்மெண்ட்ல நம்ம வந்து இந்த கோட்ஸ்லாம் அடிச்சு டெவலப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெவலப் பண்ணக்கப்புறம் நம்ம டைரக்டா அதை வந்து நம்ம வந்து யூசர்ஸுக்கு கொடுத்துட முடியாது, நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெவலப் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் இஸ் டெஸ்டிங். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆப் டெவலப் பண்ணி டெஸ்டிங்கும் டெவலப் பண்ண பிறகு ப்ரொடக்ஷன் ஆர் லைவ். ப்ரொடக்ஷன் சொல்லலாம், இல்லை லைவ்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ 1 year ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 1 year வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாலேயோ, ஸ்டாஃப்ஸாலேயோ, இல்லை மேனேஜ்மெண்ட்டாலேயோ யாராலையுமே இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கு. அந்த ஃபேஸ் வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கு. ஸோ அந்த 1 year கழிச்சு தான் எல்லாரோட ஆக்சுவலான பயன்பாட்டுக்கு வருது. அந்த பயன்பாட்டுக்கு வர்றது தான் ப்ரொடக்ஷன் ஆர் லைவ். ஸோ இது எப்போ நடக்கு? டெவலப் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆர் லைவ். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆப் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்ன ஃபேஸ் வரும்? சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஏன், எதுக்காக இந்த சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்? ஸோ நம்ம என்னதான் ஆப் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ரியல் டைமா நம்ம யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 year முன்னாடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல உள்ள இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் வந்து கம்ப்ளீட்டா ரீவாம்ப் பண்ணாங்க, ரீடெவலப் பண்ணாங்க. ஸோ ரீடெவலப் பண்ணி இந்த ப்ரொடக்ஷனா லைவ்க்கு வருது. அதாவது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி அந்த போர்ட்டல் வந்து வெளியிடுறாங்க, மார்க்கெட்டுக்கு வருது. வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ். ஸோ அதனால என்ன ஆகிச்சு, ஒரு அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து அன்யூஷுவலா இல்லை, யூஷுவல் தான். ஏன்னா நம்ம என்னதான் ஆப் டெவலப் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ரியல் டைம் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட 100-200 பேர் இல்லாட்டி thousands ஆஃப் பீப்புள் வந்து அதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது தான் புது இஷ்யூஸ், நம்ம கண்டுபிடிக்காத இஷ்யூஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அது நம்ம வந்து அப்படி விட்டுற முடியாது, அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த சால்வ் பண்றது தான் சப்போர்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆப் டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, யூசர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வர இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றது பேரு தான் சப்போர்ட். சால்வ் பண்றது தான் சப்போர்ட். ஸோ அப்படின்னா மெயின்டெனன்ஸ்னா என்னது? ஸோ இப்போ இஷ்யூஸ்னா சப்போர்ட். ஸோ சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப் வந்து ஒரு 1 year டெவலப் பண்றாங்க, அதுக்கப்புறம் 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, ஒரு புது ஃபீச்சர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து மெயின்டெனன்ஸ் கீழ வரும். ஸோ அது வந்து சப்போர்ட் கிடையாது, அது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ அது வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து நம்ம ஒரு டெவலப் பண்றோம். ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ்ல வரும். ஸோ இதுதான் ஒரு ஹை லெவலில் ஒரு ப்ராட் 5 ஸ்டெப்ஸ். ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அந்த சொல்யூஷனை எப்படி ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி மூலமா இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம சால்வ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் டிசைன் பண்றோம், அதுக்கப்புறம் அது நான் சொல்யூஷன் டிசைன் எந்த டெக்னாலஜி முடிவு எடுக்கிறோம்,
அதுலயும் நமக்கு எத்தனை பேர் வேணும், எத்தனை நபர்கள் வேணும், அதையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம டீம் ஃபார்ம் பண்றோம். ஒன்ஸ் நம்ம டீம்லாம் ஃபார்ம் பண்ண பிறகு ஆப் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி இல்லைன்னா எப்போ ரியல் யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஆர் லைவ். ஆஃப்டர் தட் அது சப்போர்ட் ஆர் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த டீம்ல இருக்கு. டீம் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, யார் யார் என்ன பண்றாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம ரேண்டமா நம்ம இப்போ இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா, நம்ம ரேண்டமா நீங்க இது இது பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கணும். கரெக்ட்டா? அப்பதான் அந்த வேலை வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த இவங்க இந்த வேலைய பாருங்க. நீங்க இந்த வேலைய பாருங்க. அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்தா மட்டும் தான், இது ஸ்ட்ரீம் லைன்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த சர்வீஸ் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல டீமா பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டீம் ஃபார்மேஷன்லயே சப்டிவிஷனா டீமா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மென்ட் ஆர் மெயின்டெனன்ஸ் டீம். ஸோ இந்த டெவலப்மென்ட் இவங்களோட வேலை என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கோட் அடிச்சு டெவலப் பண்றது. இது ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது யூனிட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு கோட் அடிக்கிறேன். நான் கோட் அடிச்சதை நானே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு அது பேர் தான் யூனிட் டெஸ்ட். ரெண்டாவது ஃபிக்ஸ் த பக்ஸ் ஐடென்டிஃபைட் இஷ்யூஸ் டியூரிங் டெஸ்டிங். ஸோ நான் ஒன்ஸ் டெவலப் பண்ணி நான் ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணிட்டு நான் இன்னொருத்தவங்களும் இதே கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ சில நேரங்கள் நம்ம எக்ஸாம்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். நம்ம மேக்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரு சம் எழுதுறோம். ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட் வந்து நமக்கு அது வந்து சம்டைம்ஸ் தப்புங்கிற மாதிரி தோணும். நம்ம வந்து 10 டைம்ஸ் இல்லாட்டி 20 டைம்ஸ் அத நம்ம எக்ஸாம் ஹால்ல ரீட் பண்ணா கூட நமக்கு அது கரெக்ட்ன்னு தான் தோணும். பட் நம்ம ரிசல்ட் ஒன்ஸ் எல்லாம் பேப்பர்லாம் திருத்தி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளால அந்த இத கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம சார், மேமாலயே கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ சேம் திங். இப்போ அதே மாதிரியா இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம கோட் அடிக்கிறோம். கோட் அடிச்சாலும் சம்டைம்ஸ் நம்ம தெரியாம நம்ம ஏதாட்டி இஷ்யூ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது இன்னொருத்தவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ஏதாட்டி இஷ்யூ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம டெவலப்மென்ட் டீமோட ஒர்க். அதுக்கப்புறம் ஆப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு சப்போஸ் இப்போ ஒரு ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் ஆக்கணும். ஸோ இந்த மாரியும் அது வந்து டெவலப்மென்ட் டீமோட ஒர்க் தான். அதுக்கப்புறம் சொல்யூஷன் டிசைன். சம்டைம்ஸ் இப்போ இந்த அ அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ல ஒரு ரெக்யர்மென்ட் குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு குடுத்துட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டெக்னிக்கல் லெவல்ல அத நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்யூஷன் நம்ம இந்த டெவலப்மென்ட் டீம் தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோடிங் பண்ணலாமா? இப்போ ஜாவா, ஃப்ளட்டர்னா ஜாவால நெறைய ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. அதுல இந்த ரெக்யர்மென்ட்ட எந்த ஃபங்ஷனாலிட்டி மூலமா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்? எது வந்து ஃபீசிபிளா, பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ரெக்யர்மென்ட்க்கு நம்ம வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து டெவலப்மென்ட் டீம். ஸோ இன்னொரு டீம் என்ன அப்படின்னா, டெஸ்டிங் டீம். டெஸ்டிங் டீமோட ஒர்க் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெவலப்பர் அல்லது ஒரு டெவலப்மென்ட் டீம் டெவலப் பண்றத டெஸ்ட் பண்ணணும். அதாவது அதுதான் அவங்களோட பிரைமரி ஜாப். ஸோ இந்த டெஸ்டிங் டீம்லயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா தான் சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இந்த சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங்க்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அந்த டீம் எங்க இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டிசிஎஸ் சார்பா இருக்க மாரி ஒரு டீம். ஸோ டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க. அதே டிசிஎஸ்ல சார்பா இருக்க இன்னொரு டீம் அத டெஸ்டிங் பண்றாங்க. ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளையண்ட் அதாவது நம்ம காலேஜ்ட்ட அந்த கோட அப்படியே குடுக்குறாங்க.
குடுத்து நம்ம காலேஜ் சார்பாகவும் ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்களும் டெஸ்ட் பண்றாங்க. அது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இங்க நம்ம காலேஜ் தான் நம்ம யூசர். நம்ம ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஸ்டாஃப்ஸ், நம்ம மேனேஜ்மெண்ட் தான் இங்க ஆக்சுவல் யூசர்ஸ். ஸோ அவங்க சார்பா ஒரு டெஸ்டிங் டீம் இருக்காங்க. அவங்களும் அத டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்றது பேர் தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்டிங் டீம் ஏதாட்டு ஒரு தப்பு கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, அத வந்து இந்த டெவலப்மென்ட் டீம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணத இப்ப மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த டெஸ்டிங் டீமோட ஜாப். ஸோ எசென்ஷியலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இப்போ ஆக்சுவல் யூசருக்கு யூஸ் பண்றதுக்கு வருது அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 3 லெவல் ஆஃப் டெஸ்டிங் முடிச்சு தான் வெளியிலே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் பண்ற யூனிட் டெஸ்ட், நெக்ஸ்ட் சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். கிட்டத்தட்ட 3 லெவல்ஸ் இருக்கு. அது முடிச்சு தான் ஒரு ஆப் வந்து யூசர் பயன்பாட்டுக்கு வருது. ஸோ இது ஒரு 2 டீம். அடுத்து 3வது ஒரு டீம் என்ன அப்படின்னா, சப்போர்ட். சப்போர்ட் டீம். சப்போர்ட் டீமோட ஒர்க் என்ன? சப்போர்ட் டீமோட ஜாப் எப்போ தொடங்குது? ஒரு ஆப் வந்து புரொடக்ஷன் ஆர் லைவ். அதாவது ஆக்சுவல் யூசர்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் சப்போர்ட் டீமோட ஜாபே தொடங்குது. அவங்களோட வேலை என்னது? அப்ளிகேஷன ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். ஏதாட்டும் இஷ்யூ இருக்கா? ஏதோ ஒரு ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுதா? இந்த மாதிரி இஷ்யூவ ரெகுலரா டெய்லி மானிட்டர் 24/7 நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் அவங்களோட சப்போர்ட் டீமோட வேலை. ஸோ இப்ப நம்ம அமேசான் அமேசான் ஆப், Flipkart இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ சம்டைம்ஸ் இப்போ நம்ம நைட் ஒரு 12 மணிக்கு நம்ம ஒரு சம்டைம்ஸ் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நைட்டு 12 மணிக்கு அந்த அப்ளிகேஷன் டெவலப் ஆகுற ஒர்க் ஆகுறது ஸ்டாப் ஆயிருச்சு. ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, நம்ம வந்து மார்னிங் வர வெயிட் பண்ண முடியாது. அமேசான் வந்து மார்னிங் வர வந்து வெயிட் பண்ண முடியாது. சரி ஃபிக்ஸ் பண்ணட்டும், பொறுமையா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. இம்மீடியட்டா அந்த ஃபிக்ஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் அ அவங்க பிசினஸ் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து நடுராத்திரி ஆனாலும் சரிதான், எப்பனாலும் சரிதான், இம்மீடியட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ற ஜாப யார் பார்ப்பாங்க? சப்போர்ட் டீம் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்ப நம்ம நைட்டு ஒரு 11 மணிக்கு அமேசான் ஆப் டவுன் ஆயிருச்சு. இல்லாட்டி எடுக்காம போயிருச்சு அப்படின்னா, அது யாரோட வேலை? ஃபிக்ஸ் பண்றது அந்த டைம்ல அப்படின்னா, டெவலப்மென்ட் பண்ண மாட்டாங்க, டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. யார் பண்ணுவாங்க? சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க 24/7 எப்பவும் அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, இம்மீடியட்டா இந்த சப்போர்ட் டீம் தான் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இப்போ 3 டீம்ஸ் இருக்கு. இந்த 3 டீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிராடா நீங்க 2 வகையா நம்ம இத இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ டெஸ்டிங், இன்னொன்னு டெவலப்மென்ட். ஸோ டெவலப்மென்ட், மெயின்டனன்ஸ், சப்போர்ட் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 3 இந்த 2 பேரோட ஜாபும் கிட்டத்தட்ட ஒரே வகையான ஜாப் தான். ஸோ 2 வகையான ஜாப். டெவலப்மென்ட் அண்ட் டெஸ்டிங். ஸோ இந்த டெவலப்மென்ட் அண்ட் டெஸ்டிங்ல என்னென்ன ரோல்லாம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மென்ட். டெவலப்மென்ட்ல என்ன ரோல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டெவலப்பர் தான். ஸோ டெவலப்பரோட ஜாப் என்னது? ஒரு ஆப்ப டெவலப் பண்றோம். அத யூனிட் டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ டெஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அத ஃபிக்ஸ் பண்ணணும். இது டெவலப்பரோட ஜாப். அதே சமயம் ஒரு ஆப் வந்து மார்க்கெட்ல இருக்கு. அதாவது லைவ் புரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ அதுல ஏதாட்டு ஒரு இஷ்யூ வந்தாலும், அத ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதும் இந்த டெவலப்பரோட ஜாப். ஸோ இப்ப நான் டெவலப்பர் ஆயிட்டோம். ஒரு 10, 15 இயர்ஸ் ஆயிருச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அப்படின்னா நமக்கு என்ன சான்ஸ் இருக்கு? மேனேஜர் ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்பரா இருக்கோம்னா, இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராகஷன் வந்து மேனேஜர். ஸோ இந்த மேனேஜருக்கு அடுத்து நம்ம என்ன பொசிஷன் இருக்கு? ஸோ மேனேஜருக்கு அடுத்து என்ன பொசிஷன்ங்கிறது பெரும்பாலும் ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து மாறுபடுது. ஸோ இப்போ சம்டைம்ஸ் இப்போ டிசிஎஸ்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்பர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் டைரக்டர், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அடுத்து புரோகிராம் மேனேஜர் இருப்பாங்க,
அடுத்து டெலிவரி மேனேஜர், அடுத்து ரீஜனல் ஹெட்டு, குளோபல் ஹெட்டு, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்படின்னு ஒவ்வொரு லெவலா இருக்கும். ஸோ ஃப்ரம் மேனேஜர் அதுக்கு அடுத்து உள்ள எல்லா பொசிஷன்ஸும் கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ இது ஜென்ரல் கிடையாது. ஸோ ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்பரா இருக்கோம். அடுத்து டெவலப்பர்ல இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறோம்னா நம்ம மேனேஜர் தான் போக முடியும். ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் சைடு இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரீம் என்ன இருக்கு, டெஸ்டிங் சைடு இருக்கு. டெஸ்டிங்ல நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்கு. நம்ம டெஸ்டிங் சைட் போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் என்னது, டெஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் ரோல் வந்து டெஸ்டர் தான். டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ற கோட்ஸை நம்ம ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டெஸ்டரோட பிரைமரி ஜாப். ஸோ அதே மாதிரி டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணி தர இஷ்யூஸை ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 ஜாப் தான் பிரைமரியா டெஸ்டருக்குள்ள ஜாப். ஸோ ஒன்ஸ் டெஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா என்னது? ஸோ இப்போ நார்மலா இப்போ நம்ம ஆப் யாருக்கெல்லாம் டெவலப் பண்ணுவோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு காலேஜுக்கு டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டெவலப் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர்ஸ்க்கு, இல்லாட்டி ஒரு ரீட்டைல் ஒரு மிகப்பெரிய இப்போ ரிலையன்ஸ் ஸ்மார்ட், ஜியோ, இல்லாட்டி ஏர்டெல் இவங்களுக்கு டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு நம்மளோட ஆப் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கு. செக்டார்ஸ் இதை நம்ம டொமைன்னு சொல்லுவோம். இந்த செக்டார்ஸை நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேங்கிங்னா அது பேங்கிங் டொமைன். அது மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸ், இப்போ நம்ம லோன் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் இருக்கு, அவங்களாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி டொமைன் அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை நம்ம காமன் டேர்ம் வந்து டொமைன் சொல்றாங்க. ஸோ இந்த டொமைன் வந்து ஒரு டெவலப்பருக்கு வந்து எல்லா டொமைன்லயும் நாலேஜ் இருக்குமானா இருக்காது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி தெரியும், எனக்கு ரியாக்ட் தெரியும், சி தெரியும், ஜாவா தெரியும், அதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து இந்த டொமைன்ஸ்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நான் ஒரு ஏர்டெல்க்கு ஒரு டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் அதே இது ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா இந்த 2 செக்டாருக்குள்ள இந்த வேர்டிங்ஸ், ஒரு பிசினஸ் டெர்ம்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா நான் 2 பேருக்குமே ஆப் டெவலப் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு டெவலப்பருக்கு வந்து எல்லா டெர்ம்ஸும் புரியாது. இந்த புரியாம இருக்கிறதுக்கு யாராட்டும் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்கணும். அப்படிதானே? ஒரு டிரான்ஸ்லேட்டர், இப்ப நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியல, நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்ரோச் பண்றோம். ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட் குடுக்குறோம் அப்படின்னா, கூகுள் வந்து அத டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம லாங்குவேஜ் குடுக்குது. ஸோ சேம் திங் தான் இந்த பிசினஸ் அனலிஸ்ட் ஜாபும். பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்றாங்க? பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஒவ்வொரு டொமைன்லயும் எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. இப்போ ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இன்னொரு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து பேங்கிங் அந்த டொமைன்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எல்லா பேங்கிங் பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்ப நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த டொமைன்ல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணி அவங்க வந்து அந்த டெவலப்பருக்கு இந்த பிசினஸ் டெர்ம்ஸ டெக்னிக்கல் டெர்ம்ஸா டிரான்ஸ்லேட் பண்ணி குடுப்பாங்க. சோ தட் அந்த டெவலப்பர் வந்து ஈஸியா டெவலப் பண்ணலாம். சோ இதுதான் இந்த டெஸ்டருக்கான அடுத்த ரோல், நெக்ஸ்ட் ரோல். ஸோ நான் இதுல என்ன ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டா லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா, பிசினஸ் அனலிஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்காங்க. ஒரு ரோல் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராஜெக்ட் மாறி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலிஸ்ட் இருந்தாங்க. ஸோ ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ் அனலிஸ்ட் இல்ல. அடுத்து நான் ஸ்விட்ச் ஆன ப்ராஜெக்ட்லயும் பிசினஸ் அனலிஸ்ட் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ ஒர்க் பண்ற நான் ப்ராஜெக்ட்லயுமே பிசினஸ் அனலிஸ்ட் கிடையாது. அப்ப அந்த பிசினஸ் அனலிஸ்ட் ரோல வந்து யாரு பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் டெவலப்பர் தான் பண்றாங்க. இப்போ
இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டோட ஜாபையும் பார்க்குற மாரி இப்ப எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு டெவலப்பர் வந்து எனக்கு வந்து இந்த டொமைன்ல இருந்து எனக்கு இந்த டெர்ம்ஸ் தெரியாது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம வந்து அதையும் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ பிசினஸ் அனலிஸ்ட்டுக்குள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆனா இந்த ரோல் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப லிமிட்டடா இருக்கு. கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகல. பட் இருக்கு. அங்கங்க இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம டெஸ்டர் அடுத்து பிசினஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் மேனேஜர் தான். சேம் திங். எப்படி நம்ம டெவலப்பரா இருந்து மேனேஜரா போறோமோ, சேம் லெவல் ஆஃப் த மேனேஜர். ஸோ ஆஃப்டர் மேனேஜர், ப்ரோகிராம் ப்ராஜெக்ட், ப்ரோகிராம் மேனேஜர், டெலிவரி மேனேஜர், சேம் திங். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் வரும். இந்த இந்த இது வந்து காமன். டெவலப்பர் மேனேஜர்ங்க காமன். டெஸ்டர், பிசினஸ் அனலிஸ்ட், மேனேஜர் தான் ப்ராக்ரசிவ் லெவல். இது எல்லாமே காமன். ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இப்போ டெவலப்மெண்ட் சைட் போறதா? டெஸ்டிங் போறதா? ஸோ டெவலப்பரா இருக்கலாமா? டெஸ்டிங்கா இருக்கலாமா? அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துக்கலாம். உங்க இன்ட்ரெஸ்ட் எதுவோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பரோட ப்ரோஸ். குட் குரோத் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா, நார்மலா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது இமிடியேட்டா நம்ம நியூ திங்ஸ் நம்ம லேர்ன் பண்றோம். நம்ம லேர்ன் பண்ணும்போது டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்றோம். இந்த சேம் வைல் நம்ம ஒரு டொமைன்ல ஒர்க் பண்றோம்ல. ஸோ இப்ப நம்ம இந்த ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்றோம். ஸோ நம்ம இந்த அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்த பத்தி கம்ப்ளீட் நாலேட்ஜ் நமக்கு டெவலப் ஆகும். ஸோ நம்ம அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்த பத்தியும் டெவலப் பண்றோம். அட் த சேம் டைம் டெக்னாலஜி லெவல்லயும் நம்ம வந்து கத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம பிராக்டிகலா பண்றோம். பிராக்டிகலா பண்ணும்போது 2 டெக்னாலஜியும் டொமைன் லெவல்லயும் நம்ம நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அத வச்சு நமக்கு ஒரு குட் குரோத் வர சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் மெனி கம்பெனிஸ். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். வேற கம்பெனி நம்ம சேஞ்ச் ஆகுறோம்னு நினைக்கிறோம். அப்படின்னா டெவலப்பருக்கு கம்பேரேட்டிவ் டெஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது நெறைய சான்ஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ நீங்க ஒரு அப்ளை பண்றீங்க. எனக்கு இப்போ டெவலப்பரா நான் ஒர்க் பண்ண போறேன். ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனில அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அத வந்து கன்சிடர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இப்போ வேற ஒரு கம்பெனிலயும் இதே டெக்னாலஜிய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜில உள்ள ஆட்கள் தான் தேவைப்படுவாங்க. ஸோ நம்ம அந்த டெக்னாலஜில நம்ம ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணியிருக்கனால, நம்ம வந்து அங்க ஈஸியா சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டெவலப்பருக்கு வந்து நெறைய கம்பெனி ஷிஃப்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சேம் டைம் ஆன்-சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்-சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஆன்-சைட் இப்போ ஃபாரின் வருது. ஃபாரின் வர்றதுக்கும் டெவலப்பருக்கு தான் மெனி சான்சஸ் இருக்கு. டெஸ்டர், மேனேஜர அந்த ரோல கம்பேர் பண்ணும்போது அங்கேயும் இருக்கு. டெஸ்டரா இருந்தும் கூட நீங்க ஆன்-சைட் வர நெறைய பேர் இருக்காங்க. பட் கம்பேரேட்டிவ்லி டெவலப்பருக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. நெறைய கம்பெனிஸ்ல நெறைய சான்சஸ் இருக்கு. 2வது காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ். ஸோ காம்பன்சேஷன் பெனிஃபிட் சேலரி. ஸோ இனிஷியல் லெவல்ல சேமா தான் இருக்கும். பட் நம்ம டெக்னாலஜி லெவல்ல நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நம்ம ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணும்போது, நம்மளோட சேலரி வந்து அ கிட்டத்தட்ட ரொம்ப இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. டெவலப்பர் ரோல்ல. ஸோ அந்த நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த டெக்னாலஜி வந்து ஒருவேளை நெறைய டிமாண்ட் இருக்கு அந்த சமயத்துல அப்டின்னா, ஸோ அதுக்கான நம்ம அந்த டெக்னாலஜில ஒரு எக்ஸ்பெர்ட்டா இருக்கோம் அப்டின்னா, நம்மளோட சேலரியும் நெறைய கூடறக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் 100%, 200% கூட இன்கிரீஸ் ஆகும். ஸோ கிளியர்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி. நம்மளோட எக்ஸ்பெர்ட் லெவல் பொறுத்து. ஸோ எல்லாமே நல்லா இருக்கா அப்டின்னா, இல்ல. ஒரு சில குறைகள் இருக்கு டெவலப்பர்ல. என்ன குறைகள்? கன்டினியூயஸ் அப்டேஷன் நீடட். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஜாவா
வந்து ஜாவா மாரி இப்ப நெறைய டூல்ஸ்லாம் இப்ப லேட்டஸ்ட்டா டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்ம ஜாவா கோட் அடிக்க வேண்டாம். நம்ம ஒரு டூல்ல ஒர்க் பண்றோம். அந்த டூலே பார்த்தீங்கன்னா, ஜாவா கோட ஜெனரேட் பண்ணும். ஸோ நம்ம இப்ப லாஜிக் மட்டும் பில்ட் பண்ற மாரி இருக்கும். லாஜிக் எப்படி பில்ட் பண்றோம்? இப்போ வந்து இப்ப நான் அந்த பட்டன கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகும்போது, எனக்கு வந்து இந்த யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அவங்களோட ஐடி, அவங்களோட ரோல் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்படிங்கிறத நான் லாஜிக்கா பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ண பேக்கிரவுண்ட்ல கோட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஜாவா கோடோ எந்த கோட் பேஸும் ஜெனரேட் ஆயிருக்கும். இந்த மாரி நெறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துருச்சு இப்போ. ஸோ இந்த மாரி டூல்ஸ் அல்லது இந்த கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கும். புது புது வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். 2.0, 3.0, 4.0 வந்துகிட்டே இருக்கும். வர வர புது புது கேப்பபிலிட்டீஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம டெவலப்பரா இருக்கோம்னா, அத வந்து நம்ம எப்பவுமே ஸ்டாப் பண்ணிறவே கூடாது. கன்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கன்டினியூஸ் அப்டேஷன். அது ஒரு நம்ம அந்த நாலேட்ஜ் டெவலப் பண்ணாலுமே, அது அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு கான்ஸ் கூட சொல்லலாம். நம்ம வந்து எப்பவுமே வந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. வி நீட் டூ பி இன் அப் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ், கன்டினியூஸ் அப்டேஷன். I mean, technological evolution have great impact on our skill levels. ஸோ இப்ப நம்ம வந்து ஜாவா 1.0ல நம்ம வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா ஜாவா 2.0 வந்து வரும்போது, அது வந்து அடிஷனல் கேப்பபிலிட்டீஸ் இருக்கும். நம்ம ஜாவா 2.0வ லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா யூ எல்லா அ கம்பெனிஸும் ஜாவா 2.0 யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம 1.0 தான் நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஸ்கில் லெவல் நம்ம அடி வாங்கிறது. நமக்கு அப்ப கிட்டத்தட்ட நம்ம ஜாவாவே தெரியாது அப்படிங்கிற மாரி ஆகிரும். ஸோ ஒரு டெக்னாலஜி எவால்வ் ஆகும்போது, நம்ம ஸ்கில் லெவலும் இம்பாக்ட் ஆகணும். ஸோ நம்ம அந்த டெக்னாலஜி எவால்வ் ஆக நம்மளும் அதுக்கு ஏத்தாப்புல டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பெர்சனலா. 3வது நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் யார் பண்ணுவாங்க? பெரும்பாலும் இந்த சப்போர்ட் டீம்ல இருக்கிற இந்த டெவலப்பர்ஸ் பண்ற வேலை. ஸோ உதாரணமா இந்த அமேசான் இருக்கு. நடுராத்திரி அந்த ஆப்ஸ் வெப்சைட் எடுக்காம போயிருச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா இந்த சப்போர்ட் டீம்ல உள்ள டெவலப்பரோட ஜாப் தான். ஸோ அவங்க வந்து 24/7 ஷிஃப்ட் படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெவலப்பருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் சப்போர்ட்டிங் போணும் அப்படின்னா, நம்ம நைட் ஷிஃப்ட் சான்சஸ் இருக்கு. ஸோ டெஸ்டர். அடுத்து நம்ம டெஸ்டர். டெஸ்டரோட மெயின் பார்ட் அண்ட் குட் திங் என்ன அப்படின்னா, ப்ரமோஷன் டூ மேனேஜர் இஸ் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு 10 இயர்ஸ் அல்லது 12, 13, 15 இயர்ஸ் வெயிட் பண்ணா தான் கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் லெவல்ல நம்ம போற சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு டெஸ்டருக்கு வந்து அப்படி இல்ல. ஒரு டெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 இயர்ஸ்லயே அவங்களால மேனேஜர் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரமோஷன் சான்ஸ் வந்து டெஸ்டருக்கு வந்து இன்கிரீஸ்டு சான்ஸ். ரொம்ப சீக்கிரமா மேனேஜர் ஆகலாம். அதே மாரி இங்க டொமைன் நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு டெஸ்டர் வந்து அந்த டொமைன்ல நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். பேங்கிங் டொமைன்ல நம்ம ரெகுலரா ஒர்க் பண்ண நம்ம பேங்கிங் பத்தி நம்ம நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டே இருக்கலாம். அது மாரி நைட் ஷிஃப்ட் இப்ப இருக்காது. ஸோ நீங்க இந்த டெவலப்பர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணாலும், அடுத்த நாள் தான் அத டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ப்ராபப்ளி பெரும்பாலும் நோ நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்லாம் வெரி வெரி ரேர் டெஸ்டருக்கு பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட் இருக்காது. ஸோ அதே மாரி எவல்யூஷன் ஆஃப் ப்ராசஸஸ் இன் டொமைன் ஆர் கிராஜுவல். ஸோ இந்த டொமைன்ல வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராசஸ் சேஞ்ச் நடக்கும். இப்போ நம்ம ஜாவான்னா 1.0, 2.0, 3.0க்கும் சம்டைம்ஸ் நெறைய டிஃபரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டொமைன் சேஞ்சஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் தவிர, ஒரு ஒரு திடீர்னு இப்படி இருந்துச்சு அப்படி கம்ப்ளீட் சேஞ்ச் வந்து நடக்காது. ஸோ அது ஒரு கிராஜுவலா நடக்கிறனால, இது ஒரு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டா நம்மள அப்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ பட் ப்ராப்ளம் என்னது இதுல? லெஸ் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் கம்பேர்ட் டூ டெவலப்பர், லெஸ் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ இதுவும் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் குட் காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ். ஸோ சேம் திங். ஸோ டெவலப்பர் கம்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் லெஸ் நம்ம சேலரி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஏன் கம்மியாகும் அப்படின்னா, ஒரு டெஸ்டர் வந்து ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா, அந்த டெக்னாலஜி டெவலப்பர் வச்சு மட்டும் தான் நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஆனா ஒரு டெஸ்டர் அப்படி இல்ல. நீங்க ஒரு டொமைன் தெரிஞ்சா போதும். நீங்க மேக்ஸிமம் எந்த டெஸ்டர் ஆனாலும் ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கம்பேரேட்டிவ்லி அந்த டிமாண்ட் வந்து இருக்கனால கம்பேரேட்டிவ்லி டெஸ்டருக்கு வந்து சேலரி காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியா குடுக்குறாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அட்டெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு ஒரு மேனுவல் ப்ராப்ளம் இருக்கு. அந்த மேனுவல் ப்ராப்ளம்க்கு ஒரு ஆப் டெவலப்மென்ட் அப்படிங்கிற சொல்யூஷன நம்ம காலேஜ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷனுக்கு டிசிஎஸ் வந்து டெவலப் பண்றாங்க. எப்படி டெவலப் பண்றாங்க? 5 ஸ்டெப் மூலமா டெவலப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு டெக்னாலஜி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சொல்யூஷன் எஸ்டிமேட் பண்ணி எஃபோர்ட் எஸ்டிமேட் பண்றாங்க. என்ன சொல்யூஷன டிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்றாங்க. டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெவலப் பண்றாங்க. டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லைவ் போகுது. லைவ் போனதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் மெயின்டனன்ஸ். ஸோ இந்த மாரி 5 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதுல 2 வகையான டொமைன் இருக்கு. டெவலப்மென்ட் 2 வகையான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. டெவலப்மென்ட், டெஸ்டிங். இதுல டெவலப்மென்ட் சைடு டெவலப்பரா இருக்கும். டெஸ்டிங்ல டெஸ்டர் ரோல் இருக்கு. இனிஷியல் லெவல். ஸோ நம்ம இப்ப காலேஜ் முடிக்கிறோம். முடிச்ச பிறகு நம்ம இப்ப எதா ஆக முடியும்? எய்தர் நம்ம டெவலப்பர் அல்லது டெஸ்டர் ஆகலாம். இந்த 2 சான்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இப்படி டெவலப்பர் ஆகணும், அப்படி டெஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆகலாம்? ஸோ ஒரு ஒரு ஐடி ஜாப் இருக்கு. ஒரு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாரி கம்பெனிக்குள்ள நம்ம எப்படி வந்து உள்ள போகலாம்? அப்படின்னா, the ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னா, ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ். ஸோ ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ் தான் ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் வே. ஸோ நமக்கு வந்து பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம காலேஜுக்கு வராங்க. நம்ம காலேஜ்ல வச்சு இன்டர்வியூ நடத்துறாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு சென்னையில இருந்து ஒரு படையே வாராங்க. நம்ம காலேஜுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு. அப்படின்னா அவங்க யாரையுமே எடுக்காமலாம் திரும்பி மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இத்தன பேர் நம்ம இந்த காலேஜ்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஆன்சைட் கேம்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறது வெரி வெரி பெஸ்ட். ஸோ அட் த சேம் டைம் நம்ம காலேஜும் கூட கம்பெனி கூட நெகோஷியேட் பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் எடுங்க அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆன்சைட் கேம்பஸ்ல நம்ம ஹையர் ஆற சான்சஸ் வந்து மச்ன்னு சொல்லலாம். நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப கன்சிடர் நம்ம ஆன்சைட்ல நம்ம செலக்ட் ஆக முடியல. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? The next chance is off-campus interviews. Off-campus interviews Off-campus interviewsல என்ன பண்றாங்க? ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் குடுத்துருவாங்க. இந்த காலேஜ்ல நடக்குது. இல்லாட்டி இந்த ஒரு லொகேஷன் ஒரு காமன் பிளேஸ்ல நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆஃப் கேம்பஸ்க்கு போற மாரி இருக்கும். ஸோ இந்த அங்க என்ன பிரச்சனை வரும்? இந்த ஆஃப் கேம்பஸ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, காம்படிஷன் வந்து ஆஃப் கேம்பஸ்ல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஆன் கேம்பஸ்னா, இப்ப நம்ம காலேஜ் வருவாங்க. இது போக அடிஷனலா கொஞ்சம் வெளி காலேஜ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆஃப் கேம்பஸ்ல மல்டி நெறைய காலேஜ்ல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம காம்படிஷன் அதிகமாயிருது. ஸோ அட் த சேம் டைம் இந்த காம்படிஷன் அதிகமாகும் ஹையர் ஆகுற சான்ஸ் ஆர் த ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகுது. பட் ஸ்டில் நம்ம ஆஃப் கேம்பஸ்லயே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆன் கேம்பஸ்ல முடியல அப்படின்னா, தென் நம்ம நெக்ஸ்ட் பெஸ்ட் சான்ஸ் வந்து ஆஃப் கேம்பஸ். ஸோ ஸோ நம்ம ஆன் கேம்பஸ்லயும் செலக்ட் ஆக முடியல. துரதிர்ஷ்டவசமா ஆஃப் கேம்பஸ்லயும் செலக்ட் ஆக முடியல. அப்படின்னா நெக்ஸ்ட் சான்சஸ் இருக்கா? அப்படின்னா இன்னமும் இருக்கு. ஸோ அது ரெஃபரல். ரெஃபரல் வந்து நம்மளோட ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, அப்படி இல்லன்னா நம்ம ஒரு அ நம்ம வீட்ல உள்ள யாராட்டும் ஒரு ரிலேட்டிவ் யாராட்டும் ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம ரெஸ்யூம் அனுப்பி, என்ன இதுல ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கம்பெனில செக் பண்ணிட்டு, ஏதாட்டும் ஒரு ரோல் இந்த மாரி ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்போ அவைலபிளா இருக்குதா வேக்கன்சி அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரெஸ்யூம்
வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மல் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம ஆன் கேம்பஸ்லயும் செலக்ட் ஆக முடியல, ஆஃப் கேம்பஸ்லயும் செலக்ட் ஆக முடியலன்னா, நம்ம இந்த ரெஃபரல் மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் தான், இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்க தான் ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு இல்ல. சம்டைம்ஸ் சம் கம்பெனிஸ் இருக்கு. கன்சல்டன்சி கம்பெனிஸ் இருக்கு. இந்த கன்சல்டன்சி கம்பெனிஸோட ஜாபும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆள் ஒரு கம்பெனிக்கு ரெஃபர் பண்றது தான். நம்ம இப்போ உதாரணமா ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு, அதுக்கப்புறம் நம்ம லிங்க்டின், நௌக்ரி இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ்ல நம்ம நம்ம ப்ரொஃபைல் போடுறோம். போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பெனிஸ் வந்து நம்மள மேக்ஸிமம் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. யாரு கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த கன்சல்டன்சி பெர்சன் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கன்சல்டன்சி பெர்சன் வந்து நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணி அந்த நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ப்ரொஃபைல அனுப்புவாங்க. அடுத்து கம்பெனிஸ் வந்து அத வெரிஃபை பண்ணிட்டு ஓகேவா, இல்லையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம 3வது வழி ஒரு சாஃப்ட்வேரோ, ஒரு ஐடி கம்பெனிக்கு என்டர் ஆகுற வழி வந்து ரெஃபரல். ஸோ நல்ல ஆன் கேம்பஸ்லயும் நம்மளால முடியல, ஆஃப் கேம்பஸ்லயும் முடியல. ரெஃபரல் ரெஃபரல்லயும் நம்ம முடியலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் என்டர் ஆக முடியுமா ஐடி கம்பெனிலன்னா? இன்னும் முடியும். கடை லாஸ்ட் சான்ஸ். அது என்னன்னா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஜாயின் பண்றது. ஸோ கோச்சிங் ஸோ நெறைய இப்போ நெறைய ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நமக்கு வந்து இந்த மாரி டெக்னாலஜில நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்? அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏத்தாப்ல. இப்போ ஒருத்தருக்கு சி பிடிச்சிருக்கலாம். இன்னொருத்தருக்கு இன்னொரு டூல்ல ஒர்க் பண்றது பிடிச்சிருக்கலாம். இன்னொருத்தருக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மென்ட் பிடிச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு iOS டெவலப்மென்ட் பிடிச்சிருக்கலாம். எந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கோ, அது மாரி அந்த சாஃப்ட்வேருக்கு அப்போ மார்க்கெட் வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்களா, டிமாண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சாஃப்ட்வேர நம்ம சூஸ் பண்ணி அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம அது ஒரு 3, 4 மந்த்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்லயே இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும், கம்பெனிஸ்க்கும் டை அப்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒன்ஸ் இந்த நம்மள வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த ட்ரெயின் பண்ணவங்கள வந்து இந்த கோச்சிங் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ். கிட்டத்தட்ட லாஸ்ட் சான்ஸ். ஸோ ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ், ரெஃபரல், லாஸ்ட் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட். நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரல. இப்ப கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல எடுப்பாங்களா இல்லையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஆன் கேம்பஸ் ஓகே, ஆஃப் கேம்பஸ் ஓகே, ரெஃபரல் ஓகே. கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல நம்ம எதுக்கு கம்பெனிஸ் எடுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஆன் கேம்பஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆன் கேம்பஸ்ல ஒரு ஃப்ரெஷர் எடுக்காங்கன்னா, இப்போ நம்ம ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்கோம். இப்ப ட்ரிபிள் இ படிச்சிருக்கவங்களுக்கு கோடிங் ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா கிட்டத்தட்ட எதுவுமே தெரியாது. நம்ம அப்படியே பிளாங்கா இருப்போம். நமக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும். பட் நமக்கு கோடிங் நாலேட்ஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்மள அவங்க ஹையர் பண்ணாலும், நம்மள வந்து இனிஷியலா நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஒரு 2, 3 மந்த்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ண பிறகு ஒரு ப்ராஜெக்ட்ல நம்மள மேப் பண்ணணும். மேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புரொடக்டிவ். நம்மள வச்சு அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா வருமானம் வருது. ஸோ பட் இப்போ கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல என்ன நடக்கு? கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நம்ம கையிலேருந்து நம்ம பே பண்ணி அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணி நம்ம ட்ரெயின் ஆகிருதோம். ட்ரெயின் ஆன பிறகு ஒரு ட்ரெயின் ஆன ஒரு பெர்சன அந்த கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அப்டின்னா ஒரு ஆன் கேம்பஸ்ல ஒரு பெர்சன ரெக்ரூட் பண்றதுக்கும், கோச்சிங்ல ரெக்ரூட் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆன் கேம்பஸ்ல வரவங்களுக்கு அந்த அந்த டெக்னாலஜிக்கல் நாலேட்ஜ் லிமிட்டடா இருக்கும். ஆனா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஒருத்தங்க படிச்சு வரவங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி கூட இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கம்பெனிஸ் அதுக்காக தான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம வந்து முக்கியமா இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணும்போது நம்ம நல்லா பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிரணும். ஏன்னா இந்த சம்டைம்ஸ் சில கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 இல்லாட்டி 70,000 கூட வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இவ்ளோ பே பண்ணும்போது நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து நடந்திருக்கா? அதெல்லாம் ஜென்யூனா? அப்படிங்கிறத நம்ம நல்லா ஒரு ஒரு பேக்கிரவுண்ட் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்றது நல்லது. ஸோ இதுதான் அ பெரும்பாலும் இருக்கிற 4 மெத்தட்ஸ் ஆஃப் என்ட்ரிங். ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த 4 மெத்தட்ஸ் இருக்கு.
ஸோ ஓகே. இப்போ நமக்கு என்ன ஸ்கில் வேணும்? ஓகே. நான் இப்போ இன்டர்வியூ ஆன் கேம்பஸோ, ஆஃப் கேம்பஸோ ஏதோ ஒரு வழியில நான் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன். அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு ஐடி ஜாப்க்கு எனக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பேசிக் கோடிங் நாலேட்ஜ். ஸோ இதுல என்ன பேசிக் கோடிங் நாலேட்ஜ்? இதுல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து உட்கார்ந்து அவ்ளோ கோட் எல்லா புரோகிராமிங் படிக்கணுமா? தேவை கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்லலாம் நம்ம பேசிக் கோடிங் பேப்பர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு சிஓ, ஏதோ ஒரு டெக்னாலஜி கோடிங் நான் சூஸ் பண்ணி, அதுல உள்ள பேசிக்கான புரோகிராம்ஸ மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஏதோ ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதுல உள்ள பேசிக்கான புரோகிராமிங்ஸ். ஒரு பிகினர் லெவல். பிகினர் லெவல்ல உள்ள புரோகிராமிங்க படிச்சுக்கிட்டது நல்லது. ஸோ இந்த கோடிங் வந்து இன்டர்வியூல கேட்பாங்களா அப்டின்னா, இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் லக்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலருக்கு கேட்கலாம். ஒரு சிலருக்கு கோடிங் கேட்காம இருக்கலாம். ஸோ பெட்டர் டூ பி பிரிபேர்ட். நம்ம பிரிப்பேர் ஆயிக்கிறது நல்லது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ்ல டீசஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லைப்ரரியில தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஸோ நான் ஒரு பேனல் முன்னாடி இருக்கிறேன். எனக்கு ஒரு சைடுல ஒரு பேனல் இருக்காங்க. ஸோ அந்த பேனல்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூ. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, போர்ட்லாம் வச்சு எழுத சொன்னாங்க. ஸோ எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து கோடிங் எதுவுமே இன்டர்வியூல கேட்கல. ஸோ இட் இஸ் அந்த இன்டர்வியூல கேட்கலாம், கேட்காமயே இருக்கலாம். ஸோ பட் பெட்டர் டு பி பிரிபேர்ட். ஸோ அடுத்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கண்டிப்பா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஸோ நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறனாலே கண்டிப்பா இங்கிலீஷ் கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமா? கிடையாது. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு லிட்டில் கான்வர்ஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ இப்ப அவங்க அவங்க நம்மள்ட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிட முடியணும். நம்ம பேசுறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ ஒரு பேசிக் லெவல். ஒரு கான்வர்சேஷனல் லெவல்ல இங்கிலீஷ் இருந்தா போதும். எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம். ஸோ சம் கம்பெனிஸ் வந்து இங்கிலீஷ் இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு சில கம்பெனிஸ் இங்கிலீஷ் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னாலும், மோர் தென் 99% இங்கிலீஷ் நாலேட்ஜ் கண்டிப்பா பார்க்குறாங்க. ஸோ நம்ம லேக் ஆயிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணியிருக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஆப்டிட்யூட். ஸோ ஆப்டிட்யூட் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் தான் அந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம். ஸோ நம்ம இப்போ ஒரு 2, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. ஆகுன பிறகு ஒரு கம்பெனி ஸ்விட்ச் பண்றோம் அப்படின்னா, ஆப்டிட்யூட் இருக்காது. நம்ம இப்போ காலேஜ்ல இருந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போறோம். ஃப்ரெஷரா இருந்து ஒரு இன்டர்வியூ போறோம் பட்சத்துல மட்டும் தான் இந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ண பிறகு, அடுத்து ஸ்விட்ச் ஆகும்போது தேர் இஸ் நோ ஆப்டிட்யூட் டெஸ்ட். ஸோ இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த அந்த கொஸ்டின் செட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அ நம்ம காலேஜ்ல நம்ம பிளேஸ்மெண்ட் செல் இருக்கும். நம்ம பிளேஸ்மெண்ட் செல்ல இருந்து நமக்கு வந்து நெறைய அ கம்பெனிஸ் வந்து இந்த ஆப்டிட்யூட் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. இப்போ எனக்கு யார் குடுத்தாங்க அப்டின்னா, ஃபேஸ், கனெக்ட்ன்னு சொல்லி 2 ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நம்ம காலேஜ்க்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்தாங்க. நம்ம காலேஜ் அந்த செட் கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்கு வந்து அந்த ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ஸோ ட்ரெய்னிங் ஸோ ஃபேஸ் கனெக்ட் இவங்க எனக்கு வந்து ஆப்டிட்யூட் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனாலும் என்னால ஒரு டிசிஎஸ்ல உள்ள அந்த ஆப்டிட்யூட் இது கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு அப்டின்னா, இந்த இந்த நம்ம ட்ரெய்னிங் குடுக்க வந்தாங்கல்ல, பிளேஸ்மெண்ட் செல் அரேஞ்ச் பண்ண இந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் மாரி. ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸ முன்னாடி ஒரு டிசிஎஸ் இன்டர்வியூ அடுத்த நாள் இருக்கு அப்டின்னா, அது ஒரு 2 நாள் முன்னாடி கம்ப்ளீட்டா ட்ரெய்னிங் குடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாடல் கொஸ்டின்ஸ்ல எல்லாரும் நாங்க ட்ரெயின் பண்ணிட்டோம். பண்ண பிறகு நாங்க அந்த அந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது, அத கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் செல்ல குடுக்குற ட்ரெய்னிங்ஸ நம்ம கண்டிப்பா ரொம்ப நெறைய யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஆப்டிட்யூட் டெஸ்ட் பண்றதுக்கு, கிளியர் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாரி இந்த ஆப்டிட்யூட் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். இப்போ ஹெச்சிஎல் அட்டெண்ட் பண்றோம்னா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் இருக்கும். டிசிஎஸ் அதுக்கு ஒரு செட் ஆஃப். இன்ஃபோசிஸ்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும்.
இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ கூகுள் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, ஓல்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நெறைய இருக்கும். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயும் நம்ம எக்ஸாம் போறக்கு ஆப்டிட்யூட் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்குள்ள கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிடுறது நல்லது. ஸோ நமக்கு வந்து ஆப்டிட்யூட் பத்தி நம்ம ஃபுல்லா தெரியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அந்த கம்பெனி ரிலேட்டடா உள்ள அந்த மாடல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாலே நம்ம ஆப்டிட்யூட் டெஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செட் வந்து குட் சிவி. ஸோ ஒரு நல்ல ரெஸ்யூம் என்னெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து மேக்சிமம் ஒரு ரெஸ்யூம்னா ஒரு புக் மாதிரி ஒரு 5 பக்கம் 10 பக்கம்லாம் கொண்டு போகக்கூடாது. மேக்சிமம் டூ பேஜஸ் தான். ஸோ 2 பேஜஸ்க்குள்ள லிமிட் நமக்கு நம்மளை பத்தினது டீட்டெயில்ஸ் 2 பேஜஸ்க்குள்ளே லிமிட் பண்ணிக்கணும். அது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் இன்டர்வியூ பண்றாங்க. ஸோ 50 பேர் ஒரு 4 பக்கத்துக்கு இன்டர்வியூ ரெஸ்யூம் ரெடி பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பக்கம் ஆச்சு. 200 பண்ணாலும் ஒரு புக் யாராட்டும் ஒரு புக்கை படிப்பாங்களா? ஒரு புக்கை படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்? 200 பேஜஸ் 2-3 நாள் அவங்க படிச்சு இன்டர்வியூ எடுப்பாங்களா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அவங்களால ஃபுல்லா ரீட் பண்ண முடியாது. டைமும் இருக்காது. அதுக்கான சான்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ரெஸ்யூம் எப்பவுமே மேக்ஸிமம் 2 பேஜஸ்க்குள்ள சுருக்கிக்கிடுறது தான் நல்லது. ஸோ ரெஸ்யூம்ல என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு ஃப்ரெஷரா இருக்க ரெஸ்யூம்ல என்னெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் கேரியர் அப்ஜெக்டிவ். அடுத்து நம்ம எந்த காலேஜ் டீடைல்ஸ், ஸ்கூல் டீடைல்ஸ். அது நம்ம சிஜிபிஏ போடணுமா வேண்டாமா? சிஜிபிஏ வந்து ஒருவேளை எக்ஸ்ட்ராடினரி குட்டா இருக்கு அப்படின்னா நம்ம போடலாம். அப்படி இல்ல ஒருவேளை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா சிஜிபிஏ போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க காலேஜ் இன்ஃபர்மேஷன் எந்த இயர் அது மட்டும் போட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கில் செட்ஸ் நம்ம ஏதாட்டும் கோர்ஸ் முடிச்சிருக்கோமா? இப்போ உதாரணமா என்பிடிஎல் கோர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கோமா? அதை போடலாம். நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோமா? இல்லாட்டி எங்கேயாட்டும் ஒரு பேப்பர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றோம். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை போடலாம். அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ்க்கும் ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கலாம். பர்சனல் டீடைல்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் போடணும்னு தேவை கிடையாது. ரொம்ப லிமிட்டடா வச்சுக்கலாம். ஸோ இது போக நம்ம வந்து ஒரு சிவி ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுவே காமன் ஆகிடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னா ஐடி கம்பெனிக்கு ஏத்தாப்புல இந்த ரெஸ்யூம் இருக்கணும். ஸோ அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு சர்க்யூட் டீபக்கிங் அட்டன் பண்ணி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அது வந்து பண்ணலாம். பட் அது ரொம்ப ஹைலைட்டா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிக்கும் சர்க்யூட் டீபக்கிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த ஐடி கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா அந்த ரெஸ்யூம்ல நம்ம வந்து இப்போ எந்த கோடிங் நாலேஜ்ல நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோமா? ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆப் டெவலப் பண்ணிருக்கோமா? அந்த ஸ்கில் செட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும். ஸோ இதே இது நம்ம ஒரு கோர் கம்பெனிக்கு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. கோர் கம்பெனில இதெல்லாம் இரலவெண்ட். ஸோ நான் இப்போ எனக்கு ஜாவா தெரியும், இல்ல சி தெரியும் அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டா இரலவெண்ட். ஸோ இது தெரியணும்னா ஒரு ஸ்மால் ஏரியால போட்டுக்கலாம். அங்க வந்து நம்ம சர்க்யூட் டீபக்கிங் ஸ்கில்ஸ் ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிவி வச்சுட்டு நம்ம எல்லா கம்பெனிஸ் அட்டன் பண்ண முடியாது. எந்தெந்த கம்பெனி அட்டன் பண்றோமோ அந்த ஜாப் ரோலுக்கு ஏத்தாப்புல நம்ம சிவியை ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு குட் சிவிக்கான அடையாளம். ஸோ ஸோ பேசிக்கா இது போதும். இதுக்கப்புறம் என்ன இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருச்சு. இப்போ நான் சம்டைம்ஸ் யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்கலாமோ? அப்படிங்கிற மாரி யோசித்து பார்க்குறேன். ஸோ இத வந்து இந்த மாரி நம்ம செஞ்சிருந்தா நம்ம ஒருவேளை இப்படி ஆகியிருக்கலாம். அப்படிங்கிற மாரி சம்டைம்ஸ் இந்த நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? இத நம்ம கரெக்ட்டா இந்த மாரி பண்ணியிருக்கலாமே? அப்படிங்கிற மாரி ஒரு சில தாட்ஸ் இருக்கு. அந்த தாட்ஸ தான் நான் இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எத பத்தி அப்படின்னா கேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட் வந்து ஃபைனல் இயர்ல எழுதினேன். ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எழுதினேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ 2 டைம் ஃபெயில் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ ஏன் நடந்துச்சு?
ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். ஸோ நான் கேட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ல செகண்ட் ஹால்ஃபே போயிருச்சு. செகண்ட் ஹால்ஃப் போம்போது அ ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ நான் ஃபைனல் இயர்ல அட்டெண்ட் பண்ணணும். ஃபைனல் இயர்ல ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும். இது போக நம்ம அகாடமிக்லாம் இருக்கு. ஸோ இது போக நான் கேட்டும் படிக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில அதில கான்சன்ட்ரேஷன் எனாஃப் பண்ண முடியல. பிரிப்பரேஷன் சரியா பண்ண முடியல. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இப்ப நீங்க ஒரு கேட் எழுதணும் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறது பெட்டர். 2வது கான்சன்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் இன் த ப்ளூ பிரிண்ட். ஸோ இப்போ நம்ம இன்ஜினியரிங்ல கிட்டத்தட்ட நம்ம 40 பேப்பர்ஸ் படிக்கிறோம். அப்படின்னா 40 பேப்பர்ஸ நம்ம படிக்கணுமா? எல்லாத்தையும் உட்கார்ந்து கேட்டுக்கு நம்ம படிக்கணுமா? அப்படின்னா தேவைப்படாது. ஸோ நமக்கு கேட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ, அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஏன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வேண்டாம் அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் டோன்ட் வேஸ்ட் டைம் இன் ஸ்டடியிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஏன்? ஸோ நான் பிரிப்பேர் பண்ணும்போது ஒரு சர்க்யூட் தியரி தான் ஃபர்ஸ்ட். நம்ம சர்க்யூட் தியரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டான சப்ஜெக்ட். அதுல ப்ளூ பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுல நான் 3 இயர் இந்த செகண்ட் ஹால்ஃப்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 புக் எடுத்தேன். நம்ம லைப்ரரியிலேயே அலெக்சாண்டர்ன்னு சொல்லி ஒரு பெரிய புக் இருக்கும். ஸோ அது ஒரு புக். இது போக இன்னொரு ஒரு பச்சை கலர் ஒரு கவர் போட்ட ஒரு புக் இருக்கும். 2 புக்கும் எடுத்துட்டேன். ஸோ சர்க்யூட் தியரி வந்து நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 3 இயர் செகண்ட் ஹால்ஃப்ல ஆரம்பிச்சது, ஃபைனல் இயர் ஆகுற வரைக்கும் நான் அந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா, அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நான் தேவனிஸ் செய்றோம், நாட்டான்ஸ் செய்றோம். அது மாரி ஒவ்வொரு தியரம்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு தியரம்ஸ்லயும் அந்த புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு. அவ்வளோ சம்ஸையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி ட்ரை பண்ண டைம் போயிட்டே இருக்கு. என்னால அடுத்த சப்ஜெக்ட்ஸ் முடியல. ஸோ, இப்ப நான் ஒரு ஃபைனல் இயர் வந்து ஒரு செகண்ட் ஹால்ஃப்ல வரும்போது கூட, என்னால ஒரு அ ச சர்க்யூட் தியரி கூட என்னால தாண்ட முடியல. ஸோ, அடுத்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதணும்னா நான் சர்க்யூட் தியரி மட்டும் தான் தெரியும். பண்ணும்போது என்னால எப்படி அத கிளியர் பண்ண முடியும்? ஸோ, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. ஸோ, அதனால எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்காம, அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ரெலவென்ட்டா படிச்சா போதும். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம படிக்கும்போது, நம்ம நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஃபைன். பட் அட் த சேம் டைம் நம்மளால டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. நம்மளால அடுத்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கான டைம் இருக்காது. ஸோ பெட்டர் நம்ம வந்து ரெலவென்ட்டா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்ஸ்க்குன்னா, இந்த இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்குன்னா, இத மட்டும் படிச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எவ்வளோ டெப்த்ல படிக்கணும். இப்ப நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஏ.கே. ஷான்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய புக் இருக்கும். ஸோ அவ்வளோதையும் நம்மளால படிக்க முடியாது. ஸோ நமக்கு அதுல எது எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது, நமக்கு இப்போ ஒரு வேளை சரியா ஐடியா இல்ல. நம்ம நெட்லயும் பார்த்துட்டோம். ஐடியா கிடைக்கல அப்படின்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். வெரி ஏர்லியா. ஸோ நம்ம அவங்களுக்கோட கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட ஜாபே அதான். அவங்கள ஒவ்வொரு கேட் பிரிப்பரேஷன் அவங்க ஜாபே. ஸோ அதனால நம்மள கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல்ஸ்ல அவங்க அத பார்த்து கூட நம்ம படிக்கலாம். சோ தட் நம்ம அந்த ரெலவன்ட் சப்ஜெக்ட் குள்ள இருக்கிறோம். அன்வான்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ஸோ இது வந்து நான் கேட்ல சரியா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத நினைச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் டூ பியூர்லி அகாடமிக். ஸோ அகாடமிக் நம்ம இன்ஜினியரிங் நம்மளோட பிரைமரி வேலையே இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரைமரியா ட்ரிபிள் இ படிக்கிறது நம்ம மெயின் எய்ம். ஸோ பட் நம்ம ரெக்கார்ட் எழுதுறோம், அப்சர்வேஷன் கம்ப்ளீட் பண்றோம். பட் ஆனா டெய்லி நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ் படிக்கிறது நல்லது. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல ஒரு 2 ஹவர்ஸ் மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் மினிமம் படிக்கிறது படிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். ஸோ நான் அப்ப பண்ணல. பட் இப்ப பார்க்கும்போது, 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி தானே. ஸோ படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறேன். ஸோ அதே மாரி ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் இன் த 2nd ஆர் 3rd இயர். So that in the final year, a good big project can be achieved.
ஸோ ஃபைனல் இயர்ல நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட யோசித்து, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு, அத நம்ம புதுசா டெவலப் பண்றதுக்கு டைம் வந்து ரொம்ப லெஸ். ஸோ நம்ம இப்படி பண்ணாலுமே, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு பண்றோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா சம்டைம்ஸ் நம்ம லாஸ்ட் மினிட் என்ன செய்வோம், ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் அப்ரோச் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்மளால அவுட்புட்டே வரலன்னா, இமிடியேட்டா நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம், ப்ராஜெக்ட் சென்டர்ல ஜஸ்ட் அ மினிட். சார். சார். ஓ! ஓகே. முடிச்சிடுறேன் சார். இந்த 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. சாரி. ஸோ ஒன்ஸ் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஸோ அட் த சேம் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஒன்ஸ் நம்ம அகாடமி முடிச்சிட்டோம்னா, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கப்புறம், நம்ம மேக்ஸிமம் எந்த அரியர் இல்லாம பார்த்துக்கிட்டது தான் நல்லது. ஸோ நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மறுபடி எக்ஸாம் எழுதுற வந்து அ ஸோ குட் ஃபீலிங்கா இருக்காது. அது ரொம்ப கஷ்டமான காரியமாயிரும். ஸோ பிஃபோர் நமக்கு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஸ் சூன் அஸ் எல்லா கோர்ஸையும் முடிக்கிறது மச் பெட்டர். ஸோ அடுத்து கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ். கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் நம்ம பிரிப்பேர் பண்ணலாமா? கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒன்லி நம்ம சீரியஸ். நம்ம வந்து கண்டிப்பா அந்த சீரியஸா இருக்கேன் அப்டின்னா, நம்ம கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் பிரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, என்ன ஏன் அது அப்படி இல்லன்னா பெட்டர் ஜா ஒரு ஜாப் ஜாயின் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 3, 4 இயர்ஸ் வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் ஜாயின் பண்ணி, அவங்களால வந்து இந்த 3, 4 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிருது. நீங்க ஒரு 3, 4 இயர்ஸ் படிக்கிறாங்க. படிச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜாப், ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் அச்சீவ் பண்ணா பரவால்ல. ஸோ 3, 4 இயர்ஸ் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. 3, 4 இயர்ஸ் சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் போய் கோச்சிங் படிக்கிறாங்க, வராங்க. ஸோ சீரியஸ் இல்லாம படிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில காலேஜ் டைமும் நம்மளோட இயர்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒருவேள நம்ம சீரியஸா இல்ல அப்படின்னா, பெட்டர் ஒரு ஜாப் ஜாயின் பண்றது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நெறைய இருக்கு. இப்போ நம்ம என்பிடிஎல் கோர்ஸும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். அட் த சேம் டைம் நம்ம ஐடி கம்பெனிஸ்லயே நெறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் குடுக்குறாங்க. இப்போ Google பார்த்தீங்கன்னா, Google சர்டிஃபைடு கிளவுட் இன்ஜினியர், Google சர்டிஃபைடு அசோசியேட், அங்கிட்டு Amazon சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நெறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ நம்ம காலேஜ் லெவல்லயே பண்றது மச் பெட்டர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாட்டு கேள்வி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க சேட்ல மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி பிங் பண்ணலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கணேஷ். சார் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ பிரான்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க பிரான்ஸ்ல இருக்கும்போது லாங்குவேஜ் பேரியர் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ அன்லெஸ் நம்ம இங்க வந்து லாங்குவேஜ் கத்துக்கல அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய கஷ்டம். நம்மளோட ரெக்ரூட் பண்ற சான்ஸே ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஆஸ் சூன் அஸ் நம்ம ஒரு கண்ட்ரி என்டர் ஆனோம்னா, அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா தான் நம்மளோட அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ லாங்குவேஜ் பேரியர் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா லாங்குவேஜ் கத்துக்கணும். ஓகே சார். ஓகே. எனி அதர் வேற யாருக்காச்சும் எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே. ஃபைன், ஃபைன். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே எ வெரி பிக் தேங்க் யூ. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ.